ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்வின் ரோஸ் சேனல். இன்றைக்கி நமக்கு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயிலுக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ரீசெண்டாக நம்மளுடைய வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சென்னையை சுற்றி இருக்கிற இடங்களையும் இருக்கிற கோவில்களோட விசேஷத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு ரொம்ப ஃபேமஸான நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அது என்ன கோவில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னை அடுத்து இருக்கிற திருவள்ளூரை தாண்டி இருக்கிற திருவலங்காடு அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த கோவிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு பஸ் ரூட் எடுக்கணும் அப்படின்னா கோயம்பேட்டிலேருந்து 153A இல்லைனா பூந்தமல்லியிலேருந்து 596, 501 இந்த பஸ்ஸஸ் திருவள்ளூர் வரைக்கும் போகும். அங்கேருந்து திருவலங்காடு கனெக்ட் பண்ணுற நிறைய பஸ்ஸஸை நம்மளால் கேட்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் ஷார்ட்டஸ்ட் வே டு ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் ட்ரெயின் தான். சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் எடுத்திங்க அப்படின்னா திருவலங்காடு ஸ்டேஷனுக்கே நம்ம ரீச் ஆக முடியும். அங்கேருந்து 10 மினிட்ஸில் நம்ம இந்த கோவிலில் ரீச் பண்ணிட முடியும். திருவலங்காடு வடாரண்யேஸ்வரரோட கோவில் முன்னாடி தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும், கோயில் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த கோவில் பின்னாடி இருக்கிற இன்னொரு கோயில் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போது நான் அந்த கோவில் நேர பின்னாடி இருக்கிற பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அப்போது இந்த சிவன் கோயிலுக்கு வரவங்க ஃபஸ்ட்டு பத்ரகாளியை பார்த்துட்டு தான் அப்புறம் சிவனை பார்த்தா தான் முழுமையான பலன் அடையும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற ஐதீகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடம் திருவலங்காடு அப்படிங்கிறது நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடுற 5 தலங்களில் ஒரு தலமாக நம்பப்படுது. அப்படி இந்த இடத்துல சிவபெருமானும் காளிதேவியும் இங்கே ஒரு நடன போட்டி வச்சதா சொல்லப்படுது. அந்த நடன போட்டியில் சிவபெருமான் அவருடைய காதில் இருந்த கடுக்கனை அவருடைய காலால் எடுத்து கீழே விழ வச்சு மறுபடியும் அதை காலாலேயே எடுத்து மாட்டிட்டதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி காளியால் செய்ய முடியாததுனால அவங்களோட தோல்வியை சிவபெருமான் கிட்ட ஒத்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இங்கே என்ன தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல உங்களை தரிசிச்சுட்டு அப்புறம் என்ன தரிசித்தாதான் முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவன் காளிக்கு அருள் புரிகிறாரு. இந்த காரணத்தினால தான் இந்த கோவிலில் வரவங்க முதல்ல காளி தேவியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சிவபெருமானை பார்க்க போகிறோம். கோவிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளால் இந்த மாதிரியே சுவர்கள் பார்க்க முடியும். இது சிவபெருமானுடைய கோவிலோட 20 அடி உயரமுள்ள சுவர் தான். காளி தேவியோட கோவில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று ஆக்சுவலாக இருக்கும். இந்த குளத்தில் முங்கி எழுந்ததுக்கு அப்புறமா காளி தேவியை பார்த்துட்டு சிவபெருமானை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகமாக சொல்லப்படுது. ஆனால் நான் போனப்போ இந்த குளம் மூடி வைக்கப்பட்டிருந்தது, அதனால் என்னால் உள்ளே போக முடியல. ஆனால் ரொம்ப பெரிய குளமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெளியே வந்தப்போ பார்த்தா அந்த செவர் வழியாகவே முன்னாடி நடந்து வந்துட்டு நம்ம ரைட் எடுத்துட்டோன்னா பிரதான கோயிலுக்கு முன்னாடி நம்ம வந்துடுவோம். முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கார் பார்க்கிங்லாம் இடம் இருந்துச்சு. இதுதான் நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு 3 லேயர் ஆஃப் நுழைவாயில் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது அந்த ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு நுழைவாயில். இதில் கொஞ்சம் ஒரு ஹிண்ட்ரன்ஸாக நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இது என்ட்ரு ஆகும்போதே நிறைய பேர் இந்த மாதிரி இந்த புல் கீரைக்கட்டு விற்றுட்ருப்பாங்க. அது ஏன்னு உள்ளே போகும்போது தெரியும். ஆனால் நிறைய பேர் நம்மளை அதை வாங்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த வாசலை தாண்டி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரைட் சைடில் ஒரு கோசாலை ஒன்று இருக்குது. நிறைய பசுமாடுகளை நம்மளால் இங்கே பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக அந்த புல்லுக்கட்டுகள்லாம் அதுக்காக தான் விற்கப்படுது. இங்கே அதை ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு அதை ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மாடுகளோட பால் தான் சிவனோட பூஜைக்கு யூஸ் பண்ணப்படுறதா சொல்லப்படுறது. நம்ம அப்படி 2வது நுழைவாயில் பக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கணபதியும் ரைட் ஹேண்ட் சைடில் முருகரும் இருப்பார். வல்ல கணபதி அப்படிங்கிற பேரில் கணபதியும், அதே மாதிரி முருகர் வள்ளி தெய்வானியோடையும் இருக்கிற பிரதிஷ்டைகளை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம இங்கே இவங்கள ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளுடைய அந்த செகண்ட் நுழைவாயில்னு சொல்கிறோம்ல, இதுதான் அவங்கள தாண்டி போகும்போது நமக்கு அந்த 2வது நுழைவாயில் தெரியும். 5 அடுக்குகளை கொண்ட கோபுரம் கொண்டது தான் இந்த நுழைவாயில். இந்த நுழைவாயிலை தாண்டி உள்ளே போகும்போது கொடிமரம் பார்க்க முடியும். அதை தாண்டி நந்தி தேவனோட ஸ்டாச்சு இருக்கும். அதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஒரு கதவு நம்மளை வரவேற்கும். இங்கே இருக்கிற கல்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் செதுக்கப்பட்டு அதிலெல்லாம் நிறைய தமிழ் சொற்கள் எழுதியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது உள்ளே போகும்போது அடுத்த நுழைவாயிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நடராஜ பெருமானோட 5 சிலைகளை நம்மளால் அந்த கோபுரத்துக்கு மேலே பார்க்க முடியும். அது பார்த்திங்கன்னா
5 சபைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 சபைகள் அப்படின்னு சொல்கிற இடம் வந்து சிவபெருமான் நடராஜ பெருமாளாக வந்து நடனம் ஆடுற சபைகள் அப்படின்னு இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறது அதுதான். இந்த 5 சபையில் ரத்தன சபை அப்படின்னு சொல்லப்படுற முதன்மை சபை தான் இந்த திருவலங்காடு கோவில். மீதமுள்ள 4 சபைகள் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் டெம்பிள்லையும், மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள்லையும், திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் டெம்பிள்லையும், குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலநாதர் டெம்பிள்லையும் இருக்குது. இந்த நுழைவாயிலோட வலதுபுறத்தில் வண்டார்குழலி அப்படிங்கிற பேரில் தேவியும் வந்து அருள் புரிகிறாங்க நமக்கு. அப்படி நம்ம பிரதான வாயிலுக்குள்ளே போயிட்டோம்னா முதல்ல பார்க்குறது வந்து நடராஜரை தான். இங்கே இருக்கிற இன்னொரு தனித்துவமான விஷயம் என்னென்னா, நடராஜரோடைய ஒரு பக்கம் பார்வதி தேவியும் இன்னொரு பக்கம் காரைக்கால் அம்மையாரையும் நம்மளால் பார்க்க முடியும். காரைக்கால் அம்மையார் 64 நாயன்மாரில் முதன்மையான ஒரு பெண் நாயன்மார் அப்படின்னு சொல்லப்படுது. நடராஜர் கோவில்களிலேயே காரைக்கால் அம்மையார் சிவனோடு சேர்ந்து காட்சி அளிக்கிற ஒரு இடம் இது மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். அப்படி நடராஜ பெருமான பிரார்த்தனை பண்ணிவிட்டு உள்ளே போய் பிரதான பிரதிஷ்டியான வடாரண்யேஸ்வரரை ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரலாம். இந்த காரைக்கால் அம்மையார் சிவனோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு யூனிக்னஸ் மாதிரியே நான் பார்த்தா அடுத்த யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்றது, நம்ம பிரதிஷ்டை பண்ணி வெளியே வந்து வலம் வைக்கும்போது இந்த ஷட்டர் தெரியும். ஆக்சுவலாக இதுக்கு நேராக பின்னாடி தான் வந்து நம்ம நடராஜ பெருமாளை பார்த்தோம். அவர் முழுசாக அலங்காரம் பண்ண டைமில் வந்து இதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் கண்ணாடி இருக்கும். அவரோட அலங்காரத்தை அவரே பார்த்து ரசிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா நான் பார்த்த விஷயம். இப்போ இந்த க்ளோஸாக இருக்கிறது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிடுவாங்க அவர் அலங்காரத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நான் அடுத்ததாக பார்த்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாந்தீஸ்வரர் பரிகார பூஜை. ஆமாம், எல்லா சனிக்கிழமையிலையும் வந்து மாந்தீஸ்வரருக்கு இங்கே பரிகார பூஜைகள் வந்து நடைபெறுது. நான் ஆக்சுவலாக ஒரு சனிக்கிழமை தான் வந்து இங்கே வந்திருந்தேன். மார்னிங் ஒரு 10 o'clock அரௌண்ட் நான் உள்ளே போகும்போது அவங்க அந்த பூஜையை ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. 1600 rupees வந்து சார்ஜ் ஆகுது அந்த பூஜைக்கு. நம்ம ஜோல்சியம் பார்த்து தோஷங்கள் இருந்தால் நீங்கிறதுக்கு எழுதி கொடுக்கப்படுற ஒரு கோவில். ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி எழுதி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதுவுமே வந்து நான் இங்கே பார்த்தா ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோவிலில் நான் பார்த்த இன்னொரு யூனிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, நம்ம நார்மலாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு பகவானை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இடத்துல ப்ரே பண்ணி நம்ம சுற்றி வரும்போது பகவான் அந்த அறையோட கடைசியில் இருப்பார். நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிகிட்டே வந்து அவங்கள வலம் வச்சுட்டு வருவோம். ஆனால் இங்கே நடராஜரை பார்த்துட்டு சுற்றி வரும்போது நம்ம அந்த ரூமோடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நான் அந்த சுற்றி வர இடத்த தான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போது நான் சொல்ல இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் வந்து சிவபெருமான் நடராஜர் குளத்தில் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லென்த் வந்து இன்னும் இருக்கிறதா வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவிலில் இருக்கிற ஒரு ரகசிய அறை அப்படின்னு சொல்லியே இந்த இடத்த வந்து சொல்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் இந்த இடத்துல இன்னும் இருக்கிறதாகவும் சிவபெருமானுக்காக பாட்டு எழுதி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இவ்வளோ ஒரு அருமையான விஷயம் இல்லை? கோவில் உங்களோட ஃபேவரட் இல்லை, நீங்கள் ஒரு சிவபக்தனாக இருந்தால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு சிவதலத்தில் இதுவுமே ஒன்று அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி இங்கே கடவுளை பார்த்துட்டு வெளியே வந்தால் இலவசமாக அன்னதானம் இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். See you all in the next video.